நதியின் ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்களுக்கே சொந்தம் என்று பாகிஸ்தான் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து எம்முடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ்குமார், வணக்கம். பாகிஸ்தான் அமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எதை குறிக்கிறது? உங்களுடைய தகவல்கள் என்ன? அதாவது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மற்றொரு மிக முக்கியமான முடிவு 1960ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்வது என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிந்து நதியினுடைய 80% நீரை பெற்று வரக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. இதனுடைய முழு பலனையும் அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான நாடும் பாகிஸ்தான் தான். இந்த சிந்து நதி நீரை வைத்துதான் பாகிஸ்தானினுடைய குடிநீர் ஆதாரமாகவும் வேளாண் விளைச்சலுக்கான பயிர் ஆதாரமாகவும் இந்த சிந்து நதி இருக்கிறது. இது தவிர பாகிஸ்தான் இந்த சிந்து நதிநீரை மையமாக கொண்டு பல்வேறு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டையும் கூட மேற்கொண்டிருக்கிறது. தற்போது இது போன்ற ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்து நிறுத்தி வைத்திருப்பதன் மூலமாக பாகிஸ்தானில் பரவலாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதோடு மின் தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த சிந்து நதியில் இருக்கக்கூடிய அனைத்து நீரும் தங்களுக்கே சொந்தம், அதில் தங்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் இருப்பதாக பாகிஸ்தான் நாட்டினுடைய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இதற்கு இந்தியாவின் சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை எப்படி செயல்படுத்துவது என்பது தொடர்பாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக எப்படி செயல்படுத்துவது என்பது தொடர்பான முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.